மக்களே, அக்கா அதை பார்த்து நாங்கள் பயந்த காலம் போய் இப்போ எங்களை பார்த்து அது பயந்து ஓடிடுச்சு. அம்மா எதுமா பயந்து ஓடிச்சு? சளி தொல்லை தான். ஆமாங்க, பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. தொண்டையில் கிச்சு கிச்சு, மூக்கு சளி, இருமல், தும்மல் அப்படின்ட்டு இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி, அதாவது எல்லோ பிரிங்கராஜ், இதுதான் எல்லோ பிரிங்கராஜ், இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி. நல்லா பார்த்துக்குங்க, வேறு எதுவும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கிடையாது. நெஞ்சு சளி, வெளியில் வர முடியாமல் திணறிட்டு கஷ்டப்படுறவங்க, மூச்சு விடாமல் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு 10 இலைகளை பறித்து நல்லா க்ளீன் பண்ணி நெய்யிலையோ தேங்காய் எண்ணெயிலையோ வறுத்து சூடான சாதத்தோட ஆல்டர்னேட் டேஸ் சாப்பிடும்போது அந்த சளி, அந்த கபம் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த நாள் காலையில் வாந்தியாக வந்துச்சு. என் பையன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நிம்மதியாக தூங்கினா அப்படின்ட்டு என்கிட்ட வாங்கினவங்க பகிர்ந்த அந்த இன்பத்தை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஷார்ட்ஸில். அதை ஒரு சிஸ்டர் பார்த்துட்டு அவங்க ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே அப்படி கொடுத்து அவங்க சொன்னது தான், அக்கா சளி எங்களை பார்த்து பயந்து ஓடிடுச்சு அப்படின்ட்டு. ஒரே சிக்கல் என்னென்னா, இவ பயங்கர ரோசக்காரி. இவன் நம்மளுக்கு கிடைக்கிறதும் கஷ்டம், வளர்க்குறதும் கஷ்டம். கஷ்டப்படாமல் ஏதாவது கிடைக்குமா? ஹாப்பி கார்டனிங்.